தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். ஓலை தந்துகிறேன். என்ன ஓலடா? லிகிதம் வருகிறேன். என்ன பையிடாப்பா இது? ஓன் பையாக்கு தரலாம். எங்கடா தோகுது? தாருங்க. வரமாயிரு. ஐயா காவலன் கண்ணமாபுரியிலிருந்து வந்திருக்கா. ஓலை வந்திருக்குதுங்க. லிகிதம் வந்திருக்கிறதா? என்னவென்று படித்து பார். வச்சு பாரு என்னன்னு தெரியல. படி நீ படி. இருக்கிறா பையா கொஞ்ச நேரம் அடி படி போயிரு. அட அம்மா தாலியா இருக்க. யோ உன்னை வாத்தா பார்த்தாலும் உங்க அப்பம் பார்த்தானா பாவியா? நானே கண் தெரியாது. இப்பதான் லைட்ல தூக்கி பாக்குறேன். இப்படியே லைட் இருக்கிறியா? கம்மியா ஏன்னா கண்ணாடியில வந்தா கூட படிக்கிறியா இப்ப கண்ணாடி கொடுப்பா. என்கிட்ட பேசுனா அவங்க அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பார்த்துருந்தா பாதி பார்த்தாங்களா? இதுக்கு அவனுக்கு கேட்கணும் அந்த ஆளை. எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா அது மன அது வெளியாகுது. கருப்பா இருக்கணும். அது எவனு தூக்கி கொடுக்குறான் பார்த்த. சரி விடு வேணா விடு. எப்படியா அவனை பார்த்துக்கிறேன். படி அரைப்படி காப்படி ஏனிப்படி கொளத்துப்படி கீழே வந்து கணத்துப்படி நீ சரியா படி. படி தேர்வெல்லாம் வச்சுக்கிறியா மண்ணா? டேய் வாவ் என்ன புரியவில்லையா? படி ஆரம்பி காப்படி வீச முடியா? நல்லா வாசிங்க. வாசி கொட்டாப்புளி சித்துளி பெரியவுளி அந்த வாசி. அது அனைவருக்குமே தெரியும். கொடுங்க. என்ன செய்திருக்கு சொல்லுங்க. இது கொஞ்ச நேரம் இரு. வந்து எத்தாந்த டேய் நான் போய் பூனை போடுறியா? நீயே படி. படி தேர்வெல்லாம் வச்சுக்கிறாரு மன்னர். செய்திகள் வாசிப்பது. செய்தியா? சாத்தூர் சாணி சோட்டான். பரவாயில்ல. ஆரணி முயாண்டி விலாசில் அடுக்கி வைத்திருந்த 6 அடி அப்பளம் சரிந்து 6 பேர் படுகாயம். அப்புறம் செஞ்சு அடுவப்பா கொசு மேல பஸ் மோதி அடாடா 21 பேர் படுகாயம். 2 பேர் பலி. பஸ்ஸை தூக்கி ஹாஸ்பிட்டலிலும் கொசு தூக்கி மெக்கானிக் செட்டிலும் உடம்படி உத்தரவு. ஆரணி அடுத்த அரியாலம் கிராமத்தை சார்ந்த சேகர் ஆபரேட்டர் 60 வயசு ஆயாவை கருப்பை அவனுக்கு தூக்கு தண்டனையாக ஈபிகோ 300 செக்ஷன் படி தூக்கு தண்டனை கொடுக்கும்படி உத்தரவு. ஆரணி அடுத்த மாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்ணகர் கோவிந்தசாமி. ஓ மை காட், 30 வயசு அறியாத பெண்ணை கதற கருப்பு வைத்திருக்கிறான். அவனை பிடித்து கொதிக்கின்ற எண்ணெயில் போட்டு அமுக்கி எடுக்க வேண்டும். அப்பதான் நடங்குவான். இத்துடன் செய்தி முடிவந்திருந்து நாளை 6 மணிக்கு விரைவில் செய்தி தொடர்படும். நன்றி வணக்கம். வாசித்து விட்டு மூஞ்ச வச்சு எழுதிக்கிறான் பாரு. உனக்கு எப்படி டே பூர்றா என் முகத்துல பூர்றா ஐயா. நீங்களே படிங்க. கண்ணமாவூர் நாட்டை ஆண்டு வரும் மயதேய மன்னன் வரைய மணல் என்னவென்றால் என்னுடைய மகளுக்கு செய்வரும். அதனால் அனைத்து மன்னர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று லிகிதம் அனுப்புகிறேன். தமிழ் எழுதிக்கிறாங்க. நான் சீனா, இங்கே தெலுங்கு, மலையாளம், கேரளா அந்த மாதிரி தான் படிப்பேன். தமிழ்ல நம்மளுக்கு காவலன் கேட்டுரா? புறப்பட வேண்டிய கண்ணமாபுரி அதற்குண்டான ஏற்பாடு விரைவில் செய்து முடி. வந்தவரை நல்லா கவனி. சாமி வந்துக்கிறேன். எதுனா கவனிச்சு அனுப்பான். மன்னர்களுக்கு விகிதம் கொடுத்து விட்டார். வந்திருக்கிறார் பரோட்டா நாட்டு இளவரசர்கள். யார் பரோட்டா நாட்டு இளவரசர்? இந்த நாட்டு இளவரசர்கள். இந்த நாடு சால்னா நாட்டு இளவரசர்கள். சால்னா நாடா? ஆமாம். அண்ணாண்ட உட்கார்ந்து போண்டா
உங்க நாடாதா ஆமா பத்தி எப்படி இது பாரு. ஏண்டா அவனில் பிடிக்கிறீங்க 56 தேசங்களுக்கு லிகிதம் கூறானா மரங்குது நாண்ட பார்த்தா குங்க மரங்குது பத்தியா எப்படி இது பாரு. ஏய் எல்லாம் சிமெண்டே போட்டு கட்டிக்கிறீங்களா? வேற எதுல கட்டுவாங்க? நாங்க சேட்டாலே பாய்ப்பீங்க நாங்க சாத்திலியாவா? அடப்பா. ஏய் சரி இருந்தாலும் துயர ஏற்பாடு சிறப்பான முறையில் மன்னர் வந்து கொண்டு இருக்கிறார். அனைவரும் வருக வரவேற்பு கொடு.